பெரியாழ்வார் யசோதை 1 வயது நிரம்பிய குட்டி கண்ணனை பார்த்து சொல்றா, டேய் எனக்காக எல்லாம் செஞ்சு காமிச்சுட்ட, இந்த சப்பாணி கொட்டுடான்னா. சப்பாணி கொட்டுவதுன்னா ஒரு கை மீது இன்னொரு கையை இப்படி தட்டி 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 குழந்தை கை கொட்டுவது. நம்ம பொதுவா கிளாப் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, அது போல குழந்தை கிளாப் பண்ணி விளையாடுறது, கை கொட்டி விளையாடுவதற்குத்தான் சப்பாணி சப்பாணி என்று பெயர். கிருஷ்ணா நீ கை கொட்டணும்டா. எப்படி கை கொட்டணும்னா, இடுப்புல பார்த்தா மாணிக்க கிண்கிணி அரை சதங்கை ஒலி எழுப்பும்படியாக அதையும் அணிந்திருக்கிறான். அத்தோடு தூய்மையான பொன்னாலே குற்றமில்லாத வேலைப்பாட்டோடு செய்யப்பட்டதான அந்த அரை கோவை அதையும் அணிந்து கொண்டிருக்கிறான். இந்த ரெண்டும் சேர்ந்து ஆர்ப்ப, எப்படி ஆண்டாள் காசும் பிறப்பும் கலகலப்ப ரெண்டும் சேர்ந்து ஒலி எழுப்பணும்னாலோ அது போல நீ இடுப்புல அணிஞ்சுட்டு இருக்க அரைஞான் கயிறும் அரை சதங்கையும் ஒன்று சேர்ந்து ஜல் 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 ஜல்னு ஒலி எழுப்பணும். அப்படி ஒலி எழுப்பும்படியாக கிருஷ்ணா நீ ஒன்னும் சிரமப்பட வேண்டாம், நாட்டியமெல்லாம் ஆட வேண்டாம், கை கொட்டுடா. பெரியாழ்வார் யசோதைக்கு திடீர்னு பயம் வந்துருத்தான். இத மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா காட்டுறார். இந்த கைய தட்டினா கண்ணன் கைக்கு வலிக்குமோ, ரொம்ப மென்மையான கையாச்சே, கை தட்டினா வலிச்சுடுமோ, அதனால பேணி கொஞ்சம் பாத்துடா, நான் பாட்டுக்கு இடுப்புல உள்ள சதங்கை வரைக்கும் சத்தம் கேட்கணும்னு அடிக்க சொன்னேன், அதுக்காக நீ வேகமா கை தட்டி உன் கை வலிக்க போறது, வேண்டாம் வேண்டாம், பேணி திருமேனிய நன்னா பார்த்துண்டு உனக்கு வலிக்காம கை தட்டுடா. ஒரு நகைச்சுவையில சொல்றாரு பாருங்க, சோருக்கு வலிக்காம சுரண்டுன்னு, உன் கைக்கு வலிக்காமல் கை தட்டு. அப்போ பவள வாய், பவளம் போன்ற சிவந்த வாயிலே முத்து இளங்க, முத்து போன்ற பற்கள் பளபள பளபள பளன்னு ஒளி வீசிக்கொண்டே விளங்க வேண்டும். அப்படி பற்கள் விளங்கும்படியாக உன் கையை தட்டு, கருத்த கேசம் கொண்ட குட்டி கண்ணா சப்பாணி கொட்டு. கண்ணனிடம் பிரார்த்திப்பதுதான் முதல் பாசுரம்.